வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த தெர்மோகப்புல பத்தி தான் வந்து பார்க்க போறோம். தெர்மோகப்புல்னா என்ன? அதுல எத்தன டைப் இருக்கு? அதோட அக்யூரசி, அதுக்கப்புறம் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். லைக் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். இத பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தெர்மோகப்புள்னா என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். இந்த தெர்மோகப்புள்னா ஒண்ணும் இல்ல. ஒரு டெம்பரேச்சர சென்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு டிவைஸ் தான் வந்து இந்த தெர்மோகப்புள். சரிங்களா? இந்த தெர்மோகப்புள்ல என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 2 டிஃபரண்ட் டைப் ஆஃப் மெட்டல். சரிங்களா? அது வந்து வயர். சரிங்களா? அத வந்து கண்டக்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ, அத வந்து ஒரு எண்டுல நம்ம வந்து கனெக்ட் பண்ணிறணும். அத வந்து ஜாயின் பண்ணிறணும். சரிங்களா? ஸோ, அதுக்கு பேரு தான் வந்து ஜங்ஷன் அப்படி வந்து சொல்றோம். சரிங்களா? ஸோ, 2 மெட்டல் டிஃபரண்ட் மெட்டல வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்றத வந்து உங்களுக்கு வந்து ஜங்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஜங்ஷன்ல உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா, லைக் வந்து ஹீட் ஆச்சு, இல்ல வந்து கூல் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து புரொடியூஸ் ஆகும். ஸோ, அந்த வோல்டேஜ் தான் ஒண்ணும் இல்ல, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். சரிங்களா? அந்த வோல்டேஜ வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி, அத வந்து டெம்பரேச்சரா வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ, அந்த டெம்பரேச்சரா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ஆல்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம். கேலிப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து நார்மலா வந்து தெர்மோகப்புள் வந்து எப்படி வரும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மினரல் இன்சுலேட்டட் கேபிளா தான் வந்து வரும். ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவுட்டர் புரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து சீத் அப்படி வந்து சொல்றோம். இத வந்து சீத். இது வந்து அவுட்டர் புரொடக்ஷனுக்காக. இதுக்குள்ள 2 கண்டக்டர் இருக்கும். சரிங்களா? 2 இருக்கும், 4 இருக்கும், 6 இருக்கும். சரிங்களா? அது வந்து பேர பொறுத்து. இப்ப இங்க வந்து 2 கண்டக்டர் வந்து இருக்கும். இந்த 2 கண்டக்டரும் டச் ஆகாம பாதுகாக்கிறதுக்கும், அதே மாரி உங்களுக்கு வந்து இந்த கண்டக்டரும், அந்த சீத்தும் டச் ஆகாம உங்களுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு, உங்களுக்கு வந்து எம்ஜிஓ பவுடர், மெக்னீசியம் ஆக்சைடு இல்லைன்னா மினரல் ஓகேங்களா? மினரல் இன்சுலேட்டட் உங்களுக்கு வந்து பவுடர் வந்து நம்ம வந்து இந்த 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 ஏரியால வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? ஒரு இன்சுலேஷன் பர்ப்பஸ்க்காக. புரியுதா? இந்த எண்ட் இருக்கு பார்த்தீங்களா? 2 மெட்டல வந்து நம்ம ஜாயின் பண்றோம்ல. இந்த எண்ட் பேர் தான் வந்து ஜங்ஷன் அப்படி வந்து சொல்றோம். புரியுதா? இந்த தெர்மோகப்புள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபீட்பேக் எஃபெக்ட் அத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த தெர்மோகப்புள் வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஃபீட்பேக் எஃபெக்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. 2 2 டிஃபரண்ட் மெட்டல வந்து ஜாயின் பண்றோம். சரிங்களா? ஒரு எண்ட்ல நம்ம ஜாயின் பண்ணும்போது, அந்த ஜங்ஷன் வந்து ஹீட் ஆச்சோ, இல்ல கூல் ஆச்சோ, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். சரிங்களா? அந்த அந்த வோல்டேஜ் வந்து இன்னொரு எண்டுக்கு போகும். இந்த எண்டுக்கு போகும். சரிங்களா? இந்த எண்டுக்கு வந்து போகும். ஸோ, அந்த எண்டுல தான் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹீட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாச்சு அப்படின்னா, உங்களுக்கு வோல்டேஜும் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ, டைரக்ட்லி புரொபோர்ஷனல். சரிங்களா? உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாச்சுன்னா, வோல்டேஜும் அதிகமாகும். ஓகேங்களா? புரியுதா? இப்ப வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படி வந்து பார்ப்போம். ஹவ் இட்ஸ் ஒர்க். 2 டிசிமிலர் மெட்டலையும் ஜாயின் பண்றோம் பார்த்தீங்களா? அந்த இடம் வந்து ஹாட் ஜங்ஷன் அப்படி வந்து சொல்றோம். சரிங்களா?
இதில பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஹாட் ஜங்ஷன். இந்த 2 கண்டக்டர் நம்ம ஜாயின் பண்றோம் பார்த்தீங்களா? இது வந்து ஹாட் ஜங்ஷன் அர்த்தம். சரிங்களா? இன்னும் 2 இந்த ஓப்பன் எண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது இது வந்து ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் இல்லைன்னா கோல்டு ஜங்ஷன் அப்படி வந்து சொல்றோம். இந்த எண்டுல தான் வந்து உங்களுக்கு வந்து வோல்ட்மீட்டரோ இல்ல மெஷரிங் டிவைஸ் லைக் கேலிப்ரேட்டர் அத வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகேங்களா? இந்த ஹாட் ஜங்ஷன் வந்து எப்போலாம் வந்து இந்த ஹாட் ஜங்ஷன்ல உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுதோ, லைக் டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகலாம், இல்ல டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? அந்த மாரி வேளையில என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ உங்களுக்கு வந்து இந்த வோல்ட்மீட்டர் மூலியமா மெஷர் பண்ணி, உங்களுக்கு வந்து டெம்பரேச்சரா கன்வெர்ட் பண்ணி காட்டும். சரிங்களா? இப்படித்தான் வந்து இந்த தெர்மோகப்புள் வந்து ஒர்க் ஆகுது. புரியுதா? இந்த தெர்மோகப்புள்ல பார்த்தீங்கன்னா, ஜங்ஷன பேஸ் பண்ணி ஒரு 3 டைப் இருக்கு. ஸோ எப்படி வந்து ஜங்ஷன வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அத பொறுத்து. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அன்கிரவுண்டட். அன்கிரவுண்டட்னாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த கண்டக்டர் இந்த 2 கண்டக்டர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த கண்டக்டர் வந்து இந்த சீத்தோட சரிங்களா? சீத்தோட டச் ஆகக்கூடாது. ஸோ அப்படி டச் ஆகாம நம்ம வந்து ஜங்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது வந்து அன்கிரவுண்டட். ஓகேங்களா? ஒரு டிஸ்டன்ஸ் விட்டே இருக்கா? கிரவுண்டட்னா என்ன அப்படின்னா, இந்த கண்டக்டர் நம்ம வந்து ஜங்ஷன் மேக் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஜங்ஷன் வந்து சீத்தோட டச் ஆயிருந்துச்சுன்னா, அது பேரு கிரவுண்டட். ஓகேங்களா? இதுவே எக்ஸ்போஸ்ட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜங்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வெளியில தெரியணும். நீங்க பார்க்கும்போது ஜங்ஷன் வந்து வெளியில தெரியணும். அது வந்து எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ பேசிக்கா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆர் டைப், எஸ் டைப், பி டைப் இதுலலாம் வந்து எக்ஸ்போஸ்டு டைப் ஆஃப் ஜங்ஷன் தான் வந்து நம்ம வந்து உருவாக்குவோம். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து அ நார்மல் லைக் SS316 அந்த மாரி சீத் இல்லாம, RA சீத் சரிங்களா? KER 710 அந்த மெட்டீரியல்ல உள்ள சீத்து. இது வந்து செராமிக் சீத்துன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சீத்துலாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்டக்டர் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி ஜங்ஷன் வந்து மேக் பண்ணுவோம். ஸோ அது நீங்க பார்க்கும்போது வெளியில தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போது அந்த ஜங்ஷன் தெரியணும். ஸோ அதான் எக்ஸ்போஸ்டு டைப். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பேர வச்சு உங்களுக்கு வந்து எத்தன டைப் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பேர் இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். ஸோ அது ஒரு பேரு. ஸோ ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ். இதுவே 2 பேர் அப்படி இருந்துச்சுன்னா டூப்ளெக்ஸ். 2 பேர்ல 2 பிளஸ் 2 மைனஸ் இருக்கணும். சரிங்களா? ட்ரிப்ளெக்ஸ். ட்ரிப்ளெக்ஸ்ல 3 பிளஸ் 3 மைனஸ் இருக்கணும். சரிங்களா? அப்ப 3 பேர் இருந்துச்சுன்னா ட்ரிப்ளெக்ஸ். ஸோ மேல பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் தெர்மோகப்புள். ஸோ எப்படி வந்து இருக்குன்னு பாருங்க. ஸோ 3 இப்போ வந்து டூப்ளெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 4 கண்டக்டர் இருக்கும். ஒரு பிளஸ், ஒரு மைனஸ், ஒரு பிளஸ், ஒரு மைனஸ். சரிங்களா? 2யும் வந்து ஜங்ஷன் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? தெர்மோகப்புள் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? தெர்மோகப்புள்ல டைப் இருக்கு. ஸோ அது எத்தன டைப்ன்னு பார்த்துருவோமா? அது என்னென்ன டைப்ன்னு பார்த்துக்குவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டைப் கே, டைப் ஜே, டைப் டி, டைப் இ, டைப் என், டைப் எஸ், டைப் ஆர், டைப் பி. ஸோ ஒவ்வொரு டைப்புக்கும் அந்த கண்டக்டரோட சரிங்களா? மெட்டல் காம்போசிஷன் வந்து வேரி ஆகும். அதே மாரி இந்த டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த ரேஞ்சும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைப்லயும் மாறும். அதே மாரி ஒவ்வொரு டைப்புக்கும் ஐடென்டிஃபிகேஷன் பர்ப்பஸ்க்காக கலர் கோடு வந்து செட் பண்ணியிருக்காங்க. ANSI கலர் கோட் இருக்கு. IEC கலர் கோடும் இருக்கு. ஃபார் ஜப்பான் அங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய கலர் கோடும் இருக்கு. நான் இப்போ வந்து பேசிக்கா ANSI கலர் கோட் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த
ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ, அதனால அத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்ப டைப் கேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிக்கல் அண்ட் குரோமியம் வந்து பாசிட்டிவ் கண்டக்டரா வந்து இருக்கும். நிக்கல் அலுமல் வந்து நெகட்டிவ் கண்டக்டரா வந்து இருக்கும். இதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் எந்த டெம்பரேச்சர் ரேஞ்சுக்குள்ள சென்ஸ் பண்ணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, -200 அதுலேருந்து 1370 டிகிரி செல்சியஸ் இந்த ரேஞ்சில தான் வந்து டைப் கே தெர்மல் வந்து யூஸ் பண்ண முடியும். இதோட கலர் கோட் ஆன்சி கலர் கோட் பார்த்தீங்கன்னா, எல்லோ வந்து பாசிட்டிவாவும், நெகட்டிவ் வந்து ரெட்டாவும் இருக்கும். ஓகேங்களா? டைப் ஜே டைப் ஜேல வந்து மெட்டல் காம்போசிஷன் பாசிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அயர்ன். நெகட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்டன். சரிங்களா? இதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 750 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த ஜே டைப் தெர்மோகப்பிள யூஸ் பண்ணலாம். இதோட கலர் கோடு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் வந்து ஒயிட் ஆன்சில, நெகட்டிவ் வந்து ரெட். ஆன்சில நீங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ரெட் ஃபுல்லா நெகட்டிவ் தான். உங்களுக்கு வந்து பாசிட்டிவோட கலர் கோடு தான் வந்து மாறும். சரிங்களா? இதுவே வந்து ஐஇசி கலர் கோட்ல பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஃபுல்லா ஒயிட்ல இருக்கும். சரிங்களா? பாசிட்டிவ் கலர் கோடு மாறும். ஓகேங்களா? டைப் ஜேக்கு ஐஇசி கலர் கோடு வந்து பாசிட்டிவ்ல பிளாக்கும், நெகட்டிவ்ல ஒயிட்டும். அடுத்து டைப் டி. டைப் டில பாசிட்டிவ்ல வந்து காப்பர், நெகட்டிவ்ல வந்து கான்ஸ்டன்டன். ஓகேங்களா? டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, -200லேருந்து 350 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த டெம்பரேச்சர் தெர்மோகப்பிள வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஆன்சி கலர் கோட் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ல வந்து ப்ளூ, நெகட்டிவ்ல வந்து ரெட். ஐஇசி கலர் கோட் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ல ப்ரவுனு, நெகட்டிவ்ல வந்து ஒயிட். அடுத்து டைப் இ. டைப் இல பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ல வந்து நிக்கல் குரோமியம், நெகட்டிவ்ல வந்து கான்ஸ்டன்டன். ஸோ டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, -200 அதிலிருந்து உங்களுக்கு வந்து 900 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த தெர்மோகப்பிள நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கலர் கோட் ஆன்சி கலர் கோட் பார்த்தீங்கன்னா, பர்பிள் வந்து ப்ளஸ்ஸாவும், மைனஸ் வந்து ரெட்ல இருக்கும். ஐஇசி கலர் கோட் வந்து பிளஸ் வந்து பர்பிளாவும், மைனஸ் வந்து ஒயிட்டாவும் இருக்கும். டைப் என். டைப் என்ல பாசிட்டிவ் வந்து நிக்ரோசில், நெகட்டிவ் வந்து நிசில். ஸோ இதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் நீங்க பார்த்தீங்கன்னா, -200 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ கலர் கோட் ஆன்சி கலர் கோட் வந்து ஆரஞ்சு ப்ளஸ்ஸு, நெகட்டிவ் வந்து ரெட். ஸோ ஐஇசி கலர் கோட் பார்த்தீங்கன்னா, பிங்க் வந்து பாசிட்டிவ், ஒயிட் வந்து நெகட்டிவ். டைப் எஸ். டைப் எஸ்ல வந்து பாசிட்டிவ்ல வந்து பிளாட்டினமும், ரோடியம் 10%. ஸோ நெகட்டிவ் வந்து பிளாட்டினம். ஸோ இது எப்படி எந்த டெம்பரேச்சர் வரைக்கும் சென்ஸ் பண்ணும் அப்படின்னா, 0லேருந்து 1600 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த டைப் எஸ்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து ஹையர் ரேஞ்சுக்கு இந்த டைப் எஸ், டைப் ஆர், டைப் பி வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ டைப் எஸ்ஸோட கலர் கோடு ஆன்சர் கலர் கோடு வந்து பிளாக்கு, அதுக்கப்புறம் ரெட்டு. அதுக்கப்புறம் ஆன்சர் கலர் கோடு வந்து ஆரஞ்சு ப்ளஸ்ல, ஒயிட் வந்து நெகட்டிவ். டைப் ஆர் வந்து பிளாட்டினம் அண்ட் ரோடியம் வந்து 13% வந்து பாசிட்டிவ்லையும், பியூர் பிளாட்டினம் வந்து நெகட்டிவ்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து 0 to 1600 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? புரியுதா? அதுக்கப்புறம் ஆன்சி கலர் கோட் பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து பாசிட்டிவ், ரெட் வந்து நெகட்டிவ். ஐஇசி கலர் கோட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆரஞ்சு வந்து பாசிட்டிவ், ஒயிட் வந்து நெகட்டிவ். ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் டைப் பி. இதில வந்து பிளாட்டினமும், ரோடியம் கலந்து 30%. பிளாட்டினம், ரோடியம் 30% வந்து பாசிட்டிவ். அதுக்கப்புறம் பிளாட்டினம், ரோடியம் 6% இது வந்து நெகட்டிவ். ஓகேங்களா? இதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 870 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1700 டிகிரி செல்சியஸ் உள்ள ரேஞ்சுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில நீங்க பார்த்தீங்கன்னா, 800க்கு மேல தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மெஷரிங் டிவைஸ்ல வந்து காட்டும்.
அது கீழ காட்டாது. புரியுதா? இதோட கலர் கோட் பார்த்தீங்கன்னா, கிரே வந்து பாசிட்டிவ், ரெட் வந்து நெகட்டிவ். அதே மாரி ஐஇசி கலர் கோட் பார்த்தீங்கன்னா, கிரே வந்து பாசிட்டிவ், ஒயிட் வந்து நெகட்டிவ். ஸோ, இந்த டைப் எஸ்லயும், டைப் ஆர்லயும் உங்களுக்கு வந்து கலர் கோடு சேமா இருக்கு. ஸோ, இத எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது? அப்படின்னா, இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் சரிங்களா? ஸோ, அது வந்து மில்லி வோல்ட். மில்லி வோல்ட்ட நம்ம வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு டெம்பரேச்சர் ரேஞ்சுக்கும் ஒவ்வொரு மில்லி வோல்ட் வந்து வரும். ஒவ்வொரு டைப்புக்கும். ஸோ, அத பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன டைப்ன்னு கண்டுபிடிக்கலாம். புரியுதா? இப்போ வந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு எவ்வளோ மில்லி வோல்ட் வரும் இந்த டைப்ல அப்படின்னு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்ல சரிங்களா? உங்களுக்கு வந்து ஆஸ்மி E230 அந்த ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, அத வச்சு ஈஸியா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இன் கேஸ் உங்களுக்கு வந்து இந்த என்ன டெர்மோ கப்புன்னு தெரியாது. ஸோ, இந்த டெம்பரேச்சர் வச்சு நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டெம்பரேச்சரும் இந்த மில்லி வோல்ட் வச்சு. அதுக்கப்புறம் அக்யூரேசில பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸ், ஸ்பெஷல் டாலரன்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நார்மலா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய டாலரன்ஸ். இந்த ஸ்பெஷல் டாலரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரசி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா, ஸ்பெஷல் டாலரன்ஸ்ல உங்களுக்கு வந்து அக்யூரசி வந்து 0.5 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில இருக்கும். சரிங்களா? ஸ்பெஷல் டாலரன்ஸுக்கும், ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸுக்கும் இதான் வித்தியாசம். ஒரு டாலரன்ஸ் வந்து குளோஸ்டா இருக்கும் ஸ்பெஷல் டாலரன்ஸ்ல. சரிங்களா? இப்போ டி டைப்புக்கு என்ன டாலரன்ஸு, ஜே டைப்புக்கு என்ன டாலரன்ஸு, இ டைப்புக்கு என்ன டாலரன்ஸு, கே டைப்புக்கு, என் டைப்புக்கு, ஆர் டைப்புக்கு, எஸ் டைப்புக்கு, பி டைப்புக்கு. ஸோ, இதுக்கெல்லாம் வந்து என்ன டாலரன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, சரிங்களா? உங்களுக்கு வந்து ஆஸ்மி E230 இந்த ஸ்டாண்டர்டில் தான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ, டி டைப்பில் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிகிரி செல்சியஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.75 டிகிரி செல்சியஸ் விச் எவர் இஸ் கிரேட்டர். ஓகேவா? அதே மாதிரி ஸ்பெஷல் டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 டிகிரி செல்சியஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.4 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் ஜேலையும் அதே தான். ஜேல பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.2 டிகிரி செல்சியஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.75 டிகிரி செல்சியஸ். சாரி, ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.75%. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.1 டிகிரி செல்சியஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.4 டிகிரி 4%. ஸோ, இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ, இதுதான் வந்து ஸ்பெஷல் டாலரன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸ். ஸோ, நீங்கள் வந்து கேலிப்ரேஷன் பண்ணும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு கே டைப் எடுத்திருக்கேன் பாருங்க. கே டைப் எடுத்திருக்கேன். நான் வந்து 100 வந்து மெஷர் பண்ணுறேன். ஸோ, 100 அப்போ வந்து எனக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.2 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து 102.2 ப்ளஸில் இருக்கலாம். சரிங்களா? அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ரிஜெக்டட். புரியுதா? அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ, ஃபஸ்ட்டு வந்து அட்வான்டேஜ். ஸோ, ஒயிட் டெம்பரேச்சர் ரேஞ்சில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெகட்டிவ்லையும் யூஸ் பண்ணலாம். ஹையர் ரேஞ்சிலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சென்சிங் டைம் அந்த ரெஸ்பான்ஸ் டைமும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சிம்பிள் அண்ட் ரக்டுன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து தெர்மோகப்பிள் வந்து ஹார்ஷ் என்விரான்மெண்ட்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி வைப்ரேஷன், ப்ரெஷர் இந்த சிஸ்டம் அந்த ஏரியாலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட். ஆர்டிடி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட காஸ்ட் வந்து ரொம்ப லோ. இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பவரும் தேவையில்லை. ஓகேங்களா? இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து லெஸ் அக்யூரசி. ஆர்டிடி பார்த்தீங்கன்னா மோர் அக்யூரசி. ஸோ, ஆர்டிடி கம்பேர் பண்ணும்போது இது வந்து லெஸ் அக்யூரசி. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த நான் லீனியர் அவுட்புட்.
சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த காம்பன்சேஷன் வந்து நம்ம வந்து இந்த வேல்யூல வந்து நம்ம வந்து பண்ணணும். ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நான் லீனியர் அவுட்புட். சரிங்களா? இப்போ வந்து அவுட்புட் எடுக்கிறோம். வயர் மூலியமா அவுட்புட் எடுக்கிறோம். ஸோ லாங் டிஸ்டன்ஸ்க்கு நீங்க கொண்டு போகும்போது, உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ ஆம்பிளிஃபையர் வந்து தேவைப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் கேன் ட்ரிஃப்ட் ஓவர் டைம். ஸோ லாங் டைமா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, அந்த மெட்டீரியல் வந்து டீகிரேட் ஆகும். அதோட அக்யூரசி வந்து மாறும். ஸோ அதுதான் வந்து கேன் ட்ரிஃப்ட் ஓவர் டைம் அப்படி வந்து சொல்றோம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பாய் பை. டேக் கேர். சீ யூ. பாய்.